ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 2வது இயல் மாமலை போற்றுதும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இயற்கை வேளாண்மை, ஏதிலி குருவிகள், காவியம், திருமலை முருகன் பல்லு, ஐங்குறுநூறு, யானை டாக்டர், மெய்மயக்கம், இதெல்லாம் தான் இருக்குது. இதில் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும் சிலருக்கு. அதாவது நீங்கள் வச்சுருக்கிற புக்கில் இந்த காவியம்ன்றது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். அது ஏன் அப்படின்னா 11th பொறுத்த வரைக்கும் 2 புக்கு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எடிஷன் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து அந்த 11th புக்கில் 10 யூனிட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த திருத்தப்பட்ட புக்குகளில் 8 யூனிட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 8 யூனிட் உள்ள புக்கு தான் மேக்ஸிமம் எல்லார் கையிலையும் இருக்கும். இந்த 10 யூனிட் இருக்கிற புக்கு ரேராக தான் யாராவது வச்சுருப்பீங்க. ஸோ இந்த 10 யூனிட் இருக்கிற புக்கில் வந்து இந்த காவியம், பிரமிழ் அப்படின்றது வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 யூனிட் இருக்கிற புக்கில் சித்தர்கள் பற்றின கண்டென்ட்டு அது மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்காது. அதுவும் நமக்கு வேணும். ஸோ வந்து எதையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் தான் படித்தாகணும். இப்போ நான் வந்து 8 யூனிட் இருக்கிற புக்கை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த மிஸ் ஆகக்கூடிய அந்த 2 யூனிட்டையும் நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன். சரியா? அது கொஞ்சம் புக்கை வச்சு ஃபோட்டோ எடுத்து போடணும். நான் அதை பண்ணிடுறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிச்சிருங்க. சரியா? எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்போ நம்ம இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இயற்கை வேளாண்மை ஃபஸ்ட்டு உள்ள லெசன் வந்து இயற்கை வேளாண்மை தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மனிதன் உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வந்து என்னென்னா வேளாண்மை. இதில் முழுக்க வேளாண்மை பற்றினது, இயற்கை பற்றினது, இப்படி தான் இருக்கும் கண்டென்ட்டு. ரொம்ப பெரிய லெசன்லாம் இல்லை, சின்ன லெசன் தான். முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே. ஓகேவா? இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் சொல்கிறேன் பார்த்துங்க. உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வள்ளுவர். அப்போ எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்டால் திருக்குறள். ஓகே, உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர். எந்த நூல் சொன்னுச்சுன்னா திருக்குறள். ஓகே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அப்போ உழவும் தொழிலும் முக்கியம் பார்த்துங்க. யார் சொன்னதுன்னா பாரதியார். ரொம்ப முக்கியம். உழவு உலகிற்கு அச்சாணின்னு சொல்கிறது திருவள்ளுவர், திருக்குறள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் யாருன்னா பாரதியார். ஓகே, அடுத்து இதிலலாம் ஒன்றும் பாயிண்ட் இல்லை. அடுத்த பக்கம் வந்துடுங்க. இதில் வந்து இதுதான் நோட் பண்ண வேண்டியது. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில மரம் எது? தமிழ்நாட்டினுடைய மாநில மரம், நம்மளோட தேசிய மரம் வந்து ஆலமரம்னு நமக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் வந்து பனை மரம். ஸோ அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இமேஜ், பனை மரம். அதை பற்றின கண்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் நோட் பண்ணி படிக்க வேண்டியது வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் வந்து பனை மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த பனங்கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நடணும். அப்போ தான் அது வந்து வளர்ந்து வரும்பொழுது ஒவ்வொரு இலையும் இன்னொரு இலையோடு இடிக்காமல் அப்படி கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்து 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நடுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நோட் பண்ணிக்கங்க. 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நாற்று வந்து நடுவாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து இது வந்து பலன் தரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 7 வருஷம் ஆகும். அப்போ ஒரு பனை மரம் வந்து பலன் தருவதற்கு 7 வருடங்கள் வந்து ஆகும். ஓகேவா? அடுத்த ஒன்று பாயிண்ட்டு, பனைமரம் வந்து ஏழைகளோட கற்பக விருட்சம். அப்போ ஏழைகளின் கற்பக விருட்சம் எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏழைகளின் கற்பக விருட்சம் பனைமரம். நான் இந்த செகண்ட் வீடியோ முடியும் பொழுது ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து நான் சில கொஷின்ஸ் தரேன். அது நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சரியா? ஓகே, ஏழைகளின் கற்பக விருட்சம் வந்து பனைமரம். அடுத்தது மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அப்படின்னா என்னென்னா சில பொருட்களை நாம் சும்மா விற்கிறத விட அதோட மதிப்பை கூட்டி, அதாவது சாதாரணமாக ஒரு பொருளை விற்றோம் அப்படின்னா அது கம்மி விலைக்கு போகும். அதை வந்து வேறு ஒரு பொருளை மாற்றி விற்றோம் அப்படின்னா அது வந்து அதிக விலைக்கு போகும். அதுதான் மதிப்பு கூட்டக்கூடிய பொருள். அதை தான் மதிப்பு கூட்டு பொருள்னு சொல்கிறோம். இப்போ இந்த பனை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டு பொருட்களாக என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னா நுங்கு, பதநீர், கருப்பட்டி, இது மட்டும் இல்லாமல் பனங்கற்கண்டு, இது மாதிரி அதாவது நார்மலாக அது நமக்கு தெரியும். நுங்கும் பதனியும் நமக்கு தெரியும். அதுதான் வந்து பனை மரத்துலேருந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கக்கூடியது. அதை வந்து என்னவாக மாற்றுறாங்க? கருப்பட்டியாகவும் பனங்கற்கட்டாகவும் மாற்றுறாங்க. உங்களுக்கே தெரியும் கருப்பட்டி எவ்வளோ விலை அதிகம் அப்படின்னு, பனங்கற்கண்டு. ஸோ இது வந்து மதிப்பை வந்து கூட்டி தரதுனால மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக பதநீர் வந்து வேல்யூ ரொம்ப கம்மி. அதுக்கு இது வந்து மதிப்பு கூடிருச்சு இல்லையா, அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து
பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. வைக்கோல், அதாவது வைக்கோல் இருக்கு இல்லையா, அந்த வைக்கோலை பற்றி ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா ஜப்பான் அறிஞர் மாசானபு புகோகா அவர் தான் வந்து இந்த வைக்கோலை பற்றி ஆய்வு செஞ்சுருக்காரு. நோட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்ற ஒன்றை வந்து செஞ்சுருக்காரு. ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்ற அந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்கார். அது வந்து ஒரு நூல். அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற நூலை வந்து எழுதினது யார் அப்படின்னா மாசானபு புகோகோ. ஓகேவா? அடுத்தது நம்ம இந்த பாக்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய, நான் சொன்னதில் அதே தான், பதனிலேருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. அதை விற்பனைக்கு கொடுக்குறாங்க. அதனால் அதிக வருவாய் கிடைக்கிது. அந்த பொருளை வந்து மேம்படுத்துறதுக்கு மாற்று பொருளாக உருவாக்குறது தான் வந்து மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் சொன்ன அதே கண்டென்ட் தான். இதை நோட் பண்ணிங்க. இது யார் சொன்னாங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய தாய், அதே நேரத்தில் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட. இது சீக்கிரமாக சிதைஞ்சிடும் இயற்கை. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமான இயற்கை வேளாண்மை எந்த காலத்திலும் திகழும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வைக்கோல் புரட்சி செய்தவர், ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற நூலை 1978 எழுதின மாசானபு புகோகோ இவர் தான். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு நூல் அப்படின்னு. தான் அந்த நூலை வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து உழப்படாத நிலம் வந்து வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பாதுகாப்பு, பயிர் பாதுகாப்பு, அப்புறம் தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாத உயர் விளைச்சல். இதெல்லாம் வந்து வேளாண்மைக்கான மந்திரங்கள். அப்போ வேளாண்மைக்கான மந்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்க, எத்தனை இருக்குன்னா 5. வேளாண்மைக்கான மந்திரம் 5. ஓகேவா? இன்னொரு தடவை பார்க்கலாம். உழப்படாத நிலம், ஸோ வந்து நிலம், வேதியியல் உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தப்படாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல். இதெல்லாம் தான் வேளாண்மைக்கு உதவக்கூடிய மந்திரங்கள். ஓகே, அடுத்தது தொழு உரம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழு உரம்னா ஒன்றும் இல்லை, மாட்டு சாணம் அப்புறம் கோமியம் இதெல்லாம் கலந்து வைக்கோலை மட்க செய்து உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நஞ்சை நிலத்துக்கு, புஞ்சைனா காய்ந்த நிலத்துக்கு, அதாவது நஞ்சை நிலத்துக்கு தொழு உரம் பயன்படுத்தணும். இப்போ தொழு உரம்னா என்ன அப்படின்னா மாட்டு சாணம், கோமியம் இதெல்லாம் கலந்து வைக்கோலை மட்க செய்து உருவாக்குறது தான் வந்து தொழு உரம். அது நஞ்சை நிலத்துக்கு. புஞ்சை நிலத்துக்கு காய்ந்த இலை, சருகு, சாம்பல் இதெல்லாம் கலந்து போட்டால் அது வந்து புஞ்சை நிலத்துக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து இது பண்ணுவாங்க, ஆடு மாடு அதோட கால்நடைகளோட சாணம் அதெல்லாம் போடுவாங்க. ரீசன் என்னென்னா அது வந்து நல்ல உரமாக இருக்கும். வயல்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், மாடெல்லாம் வந்து வயல்களில் வந்து இரவு நேரத்தில் தங்க வச்சுருப்பாங்க. காரணம் அது போடக்கூடிய அந்த சாணம், அந்த புழுக்கை இருக்குல்லையா, ஆட்டு புழுக்கை, அதெல்லாம் வந்து உரமாக பயன்படும். அதற்கு வந்து அவங்களுக்கு தனியாக வருமானமும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஓகே, அடுத்தது வந்து நீர் வளத்தை அதிகப்படுத்தல. அதுக்கு ஒரு வேளாண்மைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள், நெல், அதாவது மங்கை உளுந்துக்கு வந்து ஊடுபயிராக இதை நோட் பண்ணிக்க வேணாம். உளுந்து நெல்லுக்கு ஊடுபயிராக போடப்படுவது. அப்போ நெல் விளைவிக்கக்கூடிய இடத்துல ஊடுபயிராக போடக்கூடியது எதை அப்படின்னா உளுந்து. ஓகேவா? அதை நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து வேர் முடிச்சுகளில் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க. அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கும் நைட்ரஜன், அப்போ நைட்ரஜன் N நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். அதாவது உளுந்து வந்து நெல்லுக்கு ஊடுபயிராக போடப்படுவது. அது மட்டும் இல்லாமல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் வந்து நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். ஓகே, இதில் நோட் பண்ண வேண்டியது நான் சொன்ன இந்த பாயிண்ட் மட்டும்தான். மெயினாக இது நோட் பண்ணிங்க. நெல்லுக்கு ஊடுபயிராக போடப்படுவது உளுந்து, அதன் வேர் மடிச்சுகளில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அடுத்த இதை பாதுகாக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் விவசாய மந்திரம் வந்து 5. வைக்கோல் புரட்சி, ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற நூலை எழுதினது மாசானபு புகோகோ. அவர் 1978 எழுதியிருப்பார். இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய தாய், அதே நேரத்தில் சிதைந்திடும் வகையில் அதை வந்து மென்மையானதும் கூட.
நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் நமக்கு மனிதனுக்கு தேவையானதெல்லாம் செய்யும். எல்லா காலத்துலேயும் இயற்கை வேளாண்மை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏழைகளோட கற்பக விருட்சம் வந்து பனைமரம். மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து என்னென்னு தெரியும். 7 வருஷம் ஆகும் ஒரு பனைமரம் வந்து நமக்கு பலன் தரதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம். 3 அடிக்கு 3 அடி இடைவெளி விட்டு நடணும். உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொன்னது வந்து திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொன்னது பாரதியார். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் யூனிட்டில் உள்ள அந்த லெசன் வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏதிலி குருவிகள் தான் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், சரியா? இனிமையும் நீர்மையும் தமிழனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் வந்து எது? அது மட்டும் இல்லை, ஆண்டாள் எழுதின அந்த திருப்பாவையில் எத்தனை பாடல்கள் வந்து இருக்குது, எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது அதவத்தூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் யார்? அது வந்து எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது? தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? ஜஸ்ட்டு நான் ரேண்டமாக தான் கேட்குறேன். தனியாக நான் கொஷின் செக்ஷன் தனியாக உங்களுக்கு தரேன், சரியா? அடுத்தது வந்து வில்வரத்தினம் அவர் எழுதின நூலின் பெயர் என்ன? 6ஆம் திணையை எழுதினது யார்? மொழி முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை? மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? டேனியல் டிஃபோ எழுதின நூல் பெயர் என்ன? பாயிரத்திற்குரிய சிறப்பு பெயர்கள் என்ன? யாழ்ப்பாணத்து புங்குடுதீவில் பிறந்தவர் யார்? இந்திரனினுடைய இயற்பெயர் என்ன? புள்ளினிதழ்களின் ஆசிரியர் யார்? இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறேன். அடுத்து ஏதிலி குருவிகளில் பார்க்கலாம். தேங்க்யூ.